செல்லக்குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான வணக்கங்கள்ப்பா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எயித்து ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா, எயித்து ஸ்டாண்டர்ட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஆனுவல் எக்ஸாமுக்கான அந்த கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். மொத்தம் டோட்டலாக 100 மார்க்கு. இது வந்து ஜஸ்ட் ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ்ப்பா. ஓகேங்களா, டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 100 மார்க்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா, இந்த 100 மார்க்ஸில் எவ்வளோ மார்க் எடுத்தாலும் நீங்கள் பாஸ் தான். ஓகே, அதனால் நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நானும் வந்து பெருசாக உங்களுக்கு பயமுறுத்த வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னே வந்து சொல்லலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 12 வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஓகேங்களா, ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்கிறாங்க உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். கோடிட்ட இடத்தை நிரப்புக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு 5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 3வது சரியா அல்லது தவறா என கண்டறிந்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு 5 மார்க்ஸு. ஓகேங்களா சார், 12 இதுக்கு ஒரு 5 இதுக்கு ஒரு 5 சார் 22 மார்க் ஆச்சு இது வரைக்கும். ஓகேங்களா, அடுத்தது வந்து அடுத்த 5 மேட்ச் த ஃபாலோவிங் பொறுத்துக, அதுக்கு ஒரு 5 மார்க்கு, அப்போ 27 ஆச்சு. அடுத்தது லாஸ்ட்டாக ஏதேனும் 10 வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு சொல்லிட்டு 28வது ஒன்று கேட்டிருக்கிறாங்க பாருங்க. உராய்வை வரையறு, அன்றாட வாழ்வில் உராய்களின் பயன்பாட்டிற்கு இரு உதாரணம் தருக. அடுத்தது 29வது குழி ஆடியின் பயன்கள் இரண்டினை கூறுக. 30வது வெப்பசலனம் என்றால் என்ன. 31வது புவியானது மிகப்பெரிய சட்ட காந்தகமாகும், ஏன் காரணம் தருக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 33வது என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா ரசவாதம் டெஃபனிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. அடுத்தது 33வது பொறுத்துக, இதுக்கு எவ்வளோ மார்க்னா இது 4மே எழுதுனீங்கன்னா 2 மார்க் வந்து கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது 34 சேர்மங்களின் வகைகளை எழுதுக. நடுநிலையாக்கல் வினைகள் எதனா 10 கொஸ்டின் எழுத சொல்லியிருக்கிறாங்க, 28லிருந்து 40 வரைக்கும். அடுத்தது 36வது என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் காற்றாலைகளை பயன்படுத்தி காற்றாற்றல் உற்பத்தி செய்யப்படும் இடங்களை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தாலஸ் டெஃபனிஷன் 37வது. 38வது காற்று நுண்ணுரைகளின் பணிகளை கூறுக அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது 39வது பருவமடைதலின் போது ஏற்படும் மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 40வது பயிர் சுழற்சி என்றால் என்ன. இது முடிச்சிட்டிங்கன்னா அடுத்தது பாருங்கள், 8th ஸ்டாண்டர்ட் ஆனுவல் எக்ஸாம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு 41லேருந்து 50 வரைக்கும் 10 4 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. இந்த 10ல் எதனா 8 எழுதுனா போதுமானது. அதில் 41வது பாஸ்கல் விதி. ஓகேங்களா, 42வது வெப்ப குடுவை வேலை செய்யும் விதம். அடுத்தது 43வது காந்தத்தின் அன்றாட வாழ்வியல் பயன்கள். 44வது சந்திராயனின் பயன்கள். 45 உணவுப் பொருட்கள் எவ்வாறு வேதி வினைகளால் பாதிக்கப்படுகின்றது என்பதை விளக்குக. 46 காரங்களின் பயன்கள் என்ன. 47 இருவித்திலை மற்றும் ஒரு விதையிலை தாவரங்களுக்கு இடையே உள்ள வேறுபாடுகளை எழுதுக. 48 மனித கண்ணின் உள்ளமைப்பின் படம் வரைந்து குறிக்க. 49 வளரினம் பருவத்தில் ஆண்கள் மற்றும் பெண்களில் ஏற்படும் உடல் ரீதியான மாற்றங்கள் யாவை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 50வது அமில மழையின் விளைவுகள் யாவை, அதை எவ்வாறு தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த 41லிருந்து 50 வரைக்கும் எதனா 10ல் 8 எழுதுனா போதும். அடுத்தது லாஸ்ட்டு விரிவான விடையளிக்க 7 மார்க் கொஸ்டின்ஸ் மொத்தம் 6 கொடுத்துட்டு அதில் 3 எழுத சொல்லியிருக்கிறாங்க. இது எப்படி எந்த கான்செப்ட் ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா 51ல் 2 இருக்கா. ஓகேங்களா, அந்த 2ல் எதுனா 1 எழுதணும். ஒன்று பெரிஸ்கோப் எழுதுங்க, இல்லைனா மனித காதின் அமைப்பின் செயல்பாட்டை விளக்குக. 52ல் 7 உலோகங்களும் அலோகங்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய டிஃபரன்ஷியேட்டு 5 ஓகே 4 எழுதுங்க, 7 மார்க்கு. அடுத்தது அது எழுத முடியல அப்படி சாரி
52ல் ஏக்கும் பிக்கும் சேர்த்தே தான் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒன்றுத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க்கு மேலே ஏக்கு, 52ல் ஆக்கு ஒரு 4 மார்க். இப்போ 4ம் ஒரு 3ம் 7 மார்க். 52ல் ஏபி. அடுத்தது 52ல் பி, பல்வேறு நிலைகளில் நீர் மாசுபடுதலை விளக்குக அப்படின்னு. 53வதுல ஏ, நுண்ணுயிரிகளால் மனிதர்களுக்கு ஏற்படும் பொதுவான நோய்கள் பற்றி சிறுகுறிப்பு வரைக. அல்லது பியில் 2 கொடுத்துருக்காங்க, ஏபின்னு. பறவையின் எலும்புக்கூடு எவ்வாறு பறப்பதற்கு ஏற்றதாக உள்ளது? அல்லது காடு அழிப்பு என்றால் என்ன? காடு அழிப்பிற்கான காரணங்கள் மற்றும் அவற்றின் விளைவுகளை விளக்குக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது இதெல்லாம் ஓனாவே எழுதலாம். ஓகே, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஓனா எழுதலாம். அடுத்தது 4 மார்க் 8, 7 மார்க் வந்து 3, 10 மார்க் 2 மார்க் 10, 1 மார்க்ஸ் மேட்ச் த ஃபாலோவிங்கு எல்லாமே சேர்த்து ஒரு 22 மார்க்ஸ். ஓகேங்களா? ஜஸ்ட் இது ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர். ஓகே, இது ஒரு ரெஃபரன்ஸ்க்காக. ஓகேவா செல்ல குட்டீஸ்? தேங்க்யூ ஸோ மச்பா.